ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 33 தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவதுன்னு பார்க்குறோம். அதில் ஒவ்வொரு இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரையும் அவர் தனித்தனியாக ஒன்று ஒன்றா ஆசீர்வதிக்கிறார். அதில் கடைசியாக எல்லாம் ஆசீர்வதித்து முடித்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மோவாப் தேசத்துள்ள பெத்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் மோவாப் தேசமான இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் மோசையை மறிச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவனை மோவாப் தேசத்தில் பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார்கள். இந்த நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரதை கொடியேறியான்னு வாசிக்கிறோம். மோசை மறிக்கிற போது 120 வயதாக இருந்தாராம். அவர் கண் இருளடையும் இல்லை, பலன் குறையும் இல்லையாம். இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் மோசையின் மோவாபின் சமனான வெளிகளில் மோசைக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தாங்க. 30 நாள் மோசைக்காக அழுது கொண்டிருந்தாங்க. அப்புறம் அழுதுக்கான துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, மோசைக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. இருந்தாலும் அவருக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க ஊழியம் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கல. மோசை நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் மோசைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசை எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்கள் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரதேசமாக செய்த மகா வல்லமையான மகா பயங்கரமான செய்களையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாக அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் அப்புறம் எழுந்ததில்லை. கர்த்தரை முகமுகமாக பார்த்த ஒரே தீர்க்கதரிசி அவர் மோசை மட்டும்தான். அப்புறம் கர்த்தருடைய தாசனாக மோசை மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாக இருந்தவர் தான் யோசுவா. அந்த கர்த்தரின் மோசையோட ஊழியக்காரனாக இருந்த நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசையை மறித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கன்னு கர்த்தருடைய தாசனாகிய இருக்கார். மோசே எப்படி இருந்திருக்காரு பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே அவர் மறிச்சிட்டோன்னே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசை மறித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க. நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிக்கும் இவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் யோசுவாவிட்ட சொல்கிறாங்க. மோசைக்கு 2 பிள்ளைங்க இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பிறகு மோசைக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான மோசைக்கு ஊழியக்காரனாக இருந்திருக்காரு இந்த யோசுவா. அவரை தான் ஆண்டவரை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க மோசைகிட்ட, நீ நூனின் குமாரனாகிய அந்த யோசுவாவை அழைச்சி எல்லா கற்பனை கட்டளை எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. நான் அவரை பெரிய ஒரு இஸ்ரவேல் மக்களை நடத்துறதுக்கு ஒரு பாத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் மோசைகிட்ட சொன்னாங்க. மோசை யோசுவாவை கூப்பிட்டு சொன்னார். அது மாதிரி யோசுவா என்ன பண்ணார், மோசை நூனின் குமாரனாகிய யோசுவா தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தினால் நிறையப்பட்டான். மோசை என்ன பண்ணாங்க, மோசை யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தோன்னே அது ஞானத்தின் ஆவியால் நிறைத்தார். ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். ஞானத்தின் ஆவி இந்த மக்களெல்லாம் வழிநடத்தணும்னா பெரிய ஞானம் வேணும்ல. அந்த ஞானத்தின் ஆவியை ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு மோசே வழியாக கொடுத்தாங்க. அதனால அந்த மோசே இந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாரும் நடத்தினது போல் அந்த யோசுவாவும் அந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார். அந்த இஸ்ரவேல் மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, யோசுவாக்கிட்ட மோசே கர்த்தருடைய தாசனாக மோசைக்கு கீழ்ப்பட்டது போல் உங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களும் சொன்னாங்களாம். அதனால்
இது வந்து வாரிசு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க ஊழியத்தை செய்யலாம். இதில் இருந்து நம்ம ஊழியத்தை பற்றி பார்த்தோம்.